ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் ஐடி த ஃபேக் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு மலையாள மூவி. இப்போ தமிழ் டப்பில் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ அண்டு ஹீரோயின் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப நாள் கழித்து குழந்தை இல்லை, இப்போ தான் ப்ரெக்னன்சியாக இருக்காங்க. அதனால் ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயினை பற்றி ஒரு தப்பான ஒரு ஃபோட்டோஸ் அப்படியே இணையத்தில் வைரல் ஆகுது. அந்த மாதிரி அப்படி அப்படின்ட்டு வைரல் ஆகுது. இது வந்து ஹீரோயினுக்கு தெரியாது, ஹீரோவுக்கு மட்டும் தெரியும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. அப்செட் ஆச்சுன்னா இவங்க ஏற்கனவே ப்ரெக்னன்சியாக இருக்காங்க. அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இது எப்படியாவது சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறாரு. இப்போ இறுதியில் இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படிங்கிறத ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு. அப்படி கண்டுபிடிக்கும் போது என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இதில் நடிச்சது எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோ அவரை ஃபேஸ் பண்ணி தான் இந்த படம் போகுது. அவரை ஃபாலோ பண்ணால் அந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அவருடைய கேரக்டர் நல்லா வலுவாக நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி படத்தில் நடித்த மற்ற எல்லா கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வில்லனுடைய கேரக்டர் நல்லா தரமாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் தான் வில்லன் உருவாப்பில் அவருடைய கேரக்டர் நல்லா தரமாக கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. படத்தோடைய பிஜி மியூசிக் அண்டு சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே வந்திருக்கு. தமிழ் டபுள் வாய்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கொஞ்சம் மிடில் கொஞ்சம் ஜவ்வாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. நம்ம நினைக்கிறப்போ பெருசாக சூப்பரான சீன்ஸ் அப்படிலாம் இல்லை. கதைக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, நல்லாவே வந்திருக்கும். அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஒரு சில இடத்துல லாஜிக் கொஞ்சம் மிஸ் ஆகுது, அடி வாங்குது. லாஜிக்கோடு இவங்க கொடுத்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிளைமாக்ஸ் நல்லாவே வந்திருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கிளைமாக்ஸ் கொடுத்துருக்கலாம், ட்ரை பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நார்மலான படம் மாதிரி இருக்குது. அது பிக்கப்பாக டைம் எடுத்துக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவும் இல்லை. மொத்தம் அந்த படம் இப்படி சூப்பராக சுமாராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.